திருப்பதியில் கலப்பட நெய் விவகாரம் பூதாகரமான நிலையில் தற்போது பாலிஸ்டர் சால்வைகளை பட்டு என கூறி 54 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பது வெளிச்சத்திற்கு வந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவில் புகழ்பெற்ற வழிபாட்டு தலமான திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் இருந்து நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்திற்காக வருகை தருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடந்த 2019 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் 49 கோடி லட்டுகள் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் 20 கோடி லட்டுகள் கலப்பட நெய்யால் தயாரிக்கப்பட்டவை என அதிர்ச்சி தகவல் வெளியானது. இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ இணை இயக்குநர் வீரேஷ் பாபு தலைமையில் சிறப்பு விசாரணை குழு விசாரணை நடத்தி வரும் நிலையில் திருப்பதி தேவஸ்தான நிர்வாகி உள்பட பலர் கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளனர். இதனிடையே தேவஸ்தானத்தின் தலைமை எழுத்தராக இருந்த ஜி.ஆர். ரவிக்குமார் என்பவர் பல கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கையை கொள்ளையடித்தது தெரியவந்தது. திருப்பதியில் அடுத்தடுத்து ஊழல்கள் அம்பலமாகி வரும் நிலையில் தற்போது சால்வை ஊழல் அரங்கேறியுள்ளது. திருப்பதி திருமலை கோவிலை நிர்வகிக்கும் அறக்கட்டளையான திருமலை திருப்பதி தேவஸ்தானம் 2015 முதல் 2025 வரை ஒரு தசாப்தத்தில் 54 கோடி ரூபாய் அளவுக்கு பட்டு சால்வையில் ஊழல் நடைபெற்றிருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஒப்பந்ததாரர் ஒருவர் 100% பாலிஸ்டர் சால்வைகளை ஒப்பந்த புள்ளியில் கோரப்பட்ட தூய மல்பெரி பட்டு என்று கூறி மோசடியில் ஈடுபட்டுள்ளது ஊழல் தடுப்பு பிரிவு விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திருப்பதி தேவஸ்தானத்தின் தலைவர் பி.ஆர். நாயுடு அளித்த புகாரின் அடிப்படையில் நடைபெற்ற உள் விசாரணையில் இந்த மோசடி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது திருப்பதி தேவஸ்தானத்திற்கு முக்கிய நன்கொடையாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற பொன்னாடை மற்றும் கோவில் சடங்குகளில் பயன்படுத்தப்படும் தூய மல்பெரி பட்டுக்கு பதிலாக மலிவான பாலிஸ்டர் துணியை ஒப்பந்ததாரர் வழங்கியுள்ளார். சுமார் 350 ரூபாய் மதிப்பிலான ஒரு சால்வைக்கு 1300 ரூபாய் என பில் போடப்பட்டுள்ளது. இந்த முறைகேடு 10 ஆண்டுகளுக்கு நடைபெற்றிருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக திருப்பதி தேவஸ்தானம் அறக்கட்டளைக்கு 54 கோடிக்கும் மேலாக இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. சால்வைகளின் மாதிரிகளை மத்திய பட்டு வாரியத்தின் கீழ் செயல்படும் ஆய்வகம் உள்பட 2 ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. ஆய்வின் முடிவில் அவை பாலிஸ்டர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது திருப்பதி தேவஸ்தானத்தின் டெண்டர் ஒப்பந்த நெறிமுறைகளை மீறும் செயல் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஊழல் நடைபெற்ற காலகட்டத்தில் துணி விநியோகத்தின் பெரும் பகுதியை ஒரே நிறுவனம் மற்றும் அதன் துணை நிறுவனங்கள் மேற்கொண்டுள்ளன. ஊழல் நடைபெற்றது அம்பலமானதும் அந்த நிறுவனத்துடனான அனைத்து டெண்டர்களையும் ரத்து செய்து விரிவான குற்றவியல் விசாரணைக்கு மாநில ஊழல் தடுப்பு பிரிவுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. லட்டு பிரசாதத்தில் பயன்படுத்தப்படும் நெய்யில் கலப்படம், உண்டியல் பணம் திருட்டு ஆகியவற்றை தொடர்ந்து சால்வை ஊழல் அம்பலமாகி இருப்பது ஆன்மீக சிந்தனையாளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.